ஆக்சுவலாக ஸ்பேஸ் எக்ஸ் பக்கத்தில் இந்த இது இருக்கும், பப்ஸு காஃபி ஷாப்ஸ்லாம் இருக்கும் இல்லையா, அங்கே போய் நான் உட்காந்துட்டு எனக்கு வந்து கலிஃபோர்னியா டைமில் கலிஃபோர்னியாவில் நியூயார்க்கில் வேலை பார்த்துட்டு இருந்தேன். ஸோ அதனால எனக்கு 2 மணி கூட 5 மணி ஆகிடும் நியூயார்க்கில், கலிஃபோர்னியாவில் 2 மணி தான் ஆகும். ஈவினிங் 3 மணிக்கு மேலே ஃப்ரீ ஆகிடுவேன் நான். ஸோ நான் ஒரு லேப்டாப் எடுத்துகிட்டு போயிட்டு அங்கே உட்காந்துட்டு நான் பாட்டுக்கு ஏதாவது பண்ணி நோண்டிட்டு இருப்பேன், ஏதாவது ராக்கெட் பற்றி படிச்சுட்டு இருப்பேன், ஏதாவது பண்ணிட்டு இருப்பேன். நிறைய ஸ்பேஸ் எக்ஸ் ஆளுங்களோட பேச ஆரம்பிச்சேன். சும்மா இங்கே ஒருத்தர் உட்காந்துட்டு இருக்கானேன்னு பேச ஆரம்பிச்சாங்க. ஒரு 6 மாதத்தில் பார்த்தீங்கன்னா அந்த சமயத்தில் வந்து 2015-16 ஒருத்தர் யாரா ஒரு இந்தியன் வந்து உட்காந்துட்டு இருக்கான் இங்கேங்கிற மோட்லாம் கண்டினியூஸாக வாஸ் தேர். ஸோ அப்போ தான் எனக்கு புரிய ஆரம்பிச்சது, ராக்கெட் பாட்டுக்கு ஒரு டைரெக்ஷனில் போயிட்டுருக்கு, அதில் போகிற கார்கோ சேட்டலைட் பாட்டுக்கு இன்னொரு டைரெக்ஷனில் குட்டியாக போயிட்டுருக்கு, யாருக்கும் ஈஸியாக போக முடியல. நம்ம நினச்சிட்டு இருக்கோம் ஈஸியாக ஸ்பேஸுக்கு அட்லீஸ்ட் அந்த இண்டஸ்ட்ரிக்குள்ளே போயிடலான்னா அவங்களாலையும் போக முடியல. அப்போ தான் அந்த தாட்லாம் வர ஆரம்பிச்சது, நம்மளே ஒரு ராக்கெட் கட்டலாமே, சின்னதாக ஒன்று கட்டலாமே, யாருமே கட்டலையே. இந்த சமயத்தில் இன்னொன்று பார்த்தீங்கன்னா, அங்கே எனக்கு ஸ்பேஸ் பேக்ரவுண்ட் அப்போ இல்லை. ஆனால் என்னை மதித்து பேசுறதுக்கான மெயின் ரீசன் எல்லாரும் நான் இந்தியாவிலேருந்து இருக்கேன். வா, அது ரொம்ப பெருசாக வேலிடேட் பண்ணுறாங்கல்ல. ஏன்னா இஸ்ரோவுக்கு அவ்வளோ பேர் அங்கே. அது எனக்கு ரொம்ப புதுசாக இருந்துச்சு. நான் நினச்சேன் ஓகே அமெரிக்கா போயிட்டோம், அங்கே இருக்க 3க்கே போயிட்டாங்க, இந்தியாவில் இருக்கிற டெக்னாலஜிக்கு அவங்களுக்கு எவ்வளோ ரெஸ்பெக்ட் இருக்குன்னு எனக்கு தெரியல. ஏன்னா நான் என்ன அங்கே போய் கற்றுக்கிட்டேன்னா, அங்கே நம்மளோட காஸ்ட் எஃபெக்டிவ்னஸ், நம்மளோட எஃபிஷியன்சிக்கு பெரிய மரியாதை இருக்கு. ஆக்சுவலாக என்னென்னா, சத்யா சக்கரவர்த்தி உங்களுடைய அட்வைசர், அவரோட ஒரு இன்டர்வியூ பண்ண ஒருவர் சொன்னார், இந்த மாதிரி டெக்னாலஜிஸ் எல்லாம் இந்தியாவில் தான் எளிதாகவே செய்ய முடியும். ஏன்னா ஒரு ஆப்டிமல் க்ரோத் இருக்கக்கூடிய கண்ட்ரி தான் இதை செய்வதற்கு பொருத்தமான கண்ட்ரி. ஆனால் இங்கே இருக்க இன்வெஸ்டர்ஸ்க்கு அது பெருசாக புரியலை அப்படின்னு அவர் சொன்னார். எனவே ஏன்னா இண்டிஜினியஸாக நம்ம பண்ணக்கூடிய விஷயங்கள் வந்து நம்ம சேட்டலைட்டை அனுப்ப ஆரம்பிச்சது நம்ம கெரியரில் வந்த பிறகு அது அவ்வளோ விலை குறைஞ்சிது, உள்நாட்டிலேயே தயாரிக்கப்படுது. ஏன்னா இந்த மாதிரியான ஒரு பொருளாதாரம் ஆப்டிமல் லெவலில் இருக்க ஒரு நாட்டில் அது வந்து ஒரு பெரிய அட்வான்டேஜ். ஸோ இஸ்ரோ வந்து அவ்வளோ தூரம் எல்லாராலும் மதிக்கப்படக்கூடிய ஒரு. ஆமாம், நான் இஸ்ரோலேருந்தே இல்லை, எனக்கே மரியாதைனா பார்த்துக்கோங்களேன்.